கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் அவனுடைய வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7வது திருவார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி பிதாவை பார்த்து இயேசு சொன்ன அந்த வார்த்தை நாம் தேவனுடைய வார்த்தையிலே தியானிக்க முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் கலங்கிடுதே. ஆம் தகப்பனே, இந்த வேளையிலும் ராஜாதி ராஜாவே உம்முடைய சிலுவை வார்த்தை 7வது வார்த்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே பிதாவே, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. நாங்கள் தியானிக்க இருக்கிறோமப்பா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உடைய விடுதலை கொண்டு வரட்டும் ராஜாதி ராஜாவே. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் அதிசயங்களை செய்யும்படியாய் இயேசுடைய அன்பு கரத்திலேயே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இதனால் வருகின்ற கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே வரட்டும். இயேசு லட்சமல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரைத்த 7வது திருவார்த்தை நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா 7 வார்த்தைகளும் முழு மனுக்குலத்திற்கும் மீட்பை தருகின்ற வார்த்தைகளாக இன்றைக்கும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரைத்த அந்த 7வது வார்த்தை தன்னுடைய வலியின் மத்தியிலையும், பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், உடம்பெல்லாம் ரத்தம் சிந்திட்டா இருக்கு, இவ்வளோ வேதனை, எல்லா நிலைமையிலையும் இயேசு 7வது வார்த்தையை அவர் பிதா கிட்ட ஜபத்தோடி முடிக்கிறாரு. பிதாவேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல ஜபத்தோடி முதல் வார்த்தை தொடங்கினாரு. இந்த 7வது வார்த்தையிலையும் பிதாவேன்னு சொல்லி அவர் ஜபத்தோடு முடிக்கிறாரு. அவர் சொல்றாரு பிதாவை பார்த்து, பிதாவே, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்காக, முழு மனுக்குலத்திற்காக இந்த பூமியில இயேசு அவதரித்தார். அவர் பிறந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி அவர் மரித்து உயிர்த்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இயேசு சொன்ன அந்த 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நம்ம மத்தேயு 26வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இப்படி இப்ப இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போறாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியும். கெத்சமனே தோட்டத்துல இயேசு போறாங்க. அங்க போய் பேதுருவையும் செபதேவின் குமாரன் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மத்தேயு 26:37வது வசனம் முதல் 41வது வசனம் வரையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன். ஆனா ஏன் அவர் வியாகுலப்பட்டார்? நமக்காக. ஏன் அவர் துக்கப்பட்டார்? நமக்காக. நம்முடைய துக்கங்களை மாற்றும்படியாய், நம்முடைய வியாகுலங்களை மாற்றும்படியாய். அன்று இயேசு வியாகுலம் அடைந்தவராய், அவர் துக்கம் அடைந்தவராய் கெத்சமனே தோட்டத்துல அவருடைய சீஷர்களை கூட்டி கொண்டு போறாரு. பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிட்டு போறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் பாருங்க, மத்தேயு 26வது அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் பேதுரு யோவானை பார்த்து அவங்களையும் கூட்டிட்டு போய் ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, பிதாவே
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 2 பேரையும் ஜெபம் பண்ண சொல்றாரு. நீங்க 2 பேரும் இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு ஆத்மா வியாகுலப்படுகிறது, துக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு அவர் பிதாவை பார்த்து சொல்றாரு, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டா மட்டும்தான், இயேசு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டா மட்டும்தான் முழு மனுக்குலமோ மீட்பு அடைய முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நமக்காக இயேசு கெத்சமனே தோட்டத்துல அவர் வியாகுலப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ அவர் சீஷல்கிட்ட மறுபடி வர்றாரு. வந்து பார்க்கும்போது அவங்க மறுபடி நித்திரை பண்ணிட்டு இருக்காங்க. பேதுருவை நோக்கி சொல்றார், 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? 41வது வசனத்துல இருக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று அவர் சொல்றாரு. மறுபடியும் அவர் வந்து பார்க்கும்போது அவங்க நித்திர மயக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா 3ஆம் தரமும் அவர் வராரு பாருங்க. 3ஆம் தரமும் அவங்கள நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு சொன்னாரு. 45ஆம் வசனத்துல இருக்கு. மத்தேயு 26வது அதிகாரம் 45ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்துல வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அப்படி அவங்க பேசும்போதே யூதாஸ் வருகிறான் காட்டி கொடுக்கிறதுக்கு. பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர் எல்லாரும் பட்டயங்கள் தடி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க, நான் முத்தம் செய்வேன், அவர் தான் ஏசு கிறிஸ்து என்று சொல்லி வச்சதுனால அங்கே காட்டி கொடுக்கிறவன் வந்து ஏசு கிறிஸ்துவை முத்தம் செய்யறதையும் அங்க என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருக்கு வலி இருந்துச்சு, அவர் வியாகுலப்பட்டார், அவர் துக்கப்பட்டார். அவரை இப்போ பிடிச்சி சிலுவையில் அறையும்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆகவே இந்த பாடுகள் எல்லாம் பட்டார். பிரியமானவர்கள, அவர் இந்த 6 வார்த்தைகள் மொழிந்த பின்பு இந்த 7வது வார்த்தையும் அவர் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசப்பா வழியில இருந்தாரு, தாகமா இருந்தாரு, அவருக்கு எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த வேதனையின் மத்தியிலையும் மகா சத்தமாய், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டார்னு பார்க்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அறையும்படியான வேலை வந்த போதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆனா அவர் கண்டிப்பாக சிலுவையில் அறையப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று தன்னை முழுதுமா அர்ப்பணித்தார். பிரியமானவளை, அவர் சொன்ன அந்த 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னார். மார்க் 14:41 சொன்னார், இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கைகளில் ஒப்பு கொடுக்க போகிறார். அதே போல இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார், பாவியுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரை அடித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள். அவருடைய முழு ரத்தமே மனுக்குலத்திற்காக இயேசு சிந்தினார். இந்த 7வது வார்த்தையை அவர் வெற்றிகரமாக அவர் செய்து முடித்ததுனால முடிந்தது என்று சொன்னவர் இப்பொழுது என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று பிதா கிட்ட சொல்றாரு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக அவர் சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் தான், அவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகள் தான் முழு மனுக்குலகமும் நிர்மலமாகாம இருக்குது. அதான் புலம்பல் 3:22 அருமையான எரேமியா புலம்பும் போது அவர் புலம்பலில் சொல்லியிருப்பாரு, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபைன்னு சொல்லி. ஆமாங்க, அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. அவருடைய கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டோம், அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு சிலுவையில சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில்
என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்றாரு. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, யோவான் 19:30 அவர் தாகமா இருந்தபோது கசந்த காடியை கொடுப்பாங்க. அது குடிக்க முடியாது அந்த தாகத்தில். ஆனா அவர் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் சொல்லி யோவான் 19:30 நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, சங்கீதம் 31:5 நம்ம பார்க்கிறோம். சங்கீதக்காரன் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்க முன்பதாகவே பாருங்க தேவ பிள்ளைகள் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்களா? உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சங்கீதம் 31:8 இருக்கு. சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கல. சத்துருக்களை முறியடிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இந்த வார்த்தைகளினாலே ஒவ்வொரு பேருக்கும் மீட்பு வந்தது. இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே நாம் எங்கெல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது இருந்துச்சோ, எந்தெந்த சத்துரு கையிலெல்லாம் நம்ம விழ வேண்டியது இருந்துச்சோ, நம்ம சத்துரு கையில விழக்கூடாது என்பதற்காக இயேசு தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். பிதா கையில அப்படியே அர்ப்பணித்துட்டாரு. பிதாவே, என் ஆவியுடைய கரத்திலே ஒப்புகிறேன். ஏன்னா அவர் முடிந்தது என்று சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்ததுனால வெற்றிகரமாக முடித்தார். பிதா கையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் இருக்கிற நாமும் இந்த உலகத்துல பிறந்தது முதல் நாம் மரிக்கிற வரையிலும் அவருக்காக வாழ்ந்து மரிக்கும் தருவாயில் ஆண்டவரே என்னுடைய ஆவியை உமது கரத்திலே நான் ஒப்புக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு கணம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்கலாமா? இன்று நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்களை இயேசுவுக்காக சகித்தார். இயேசுவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டாரோ, இயேசு ரட்சகர் என்பதை எப்பொழுது தெரிந்து கொண்டாரோ, இயேசுதான் உலகத்தின் ரட்சகர் என்பதை அவர் எப்பொழுது அறிந்து கொண்டாரோ, அப்பொழுது முதலே அவர் தன்னையே இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். பல பாடுகளை இயேசுவுக்காக பட்டார். அதனால 14 நிரூபங்களை அவர் எழுதியிருப்பார். அப்போஸ்தலர் நடபடி ஃபுல்லா, அப்போஸ்தலருடைய பயணத்துல, அப்போஸ்தலருடைய ஊழியங்கள்ல எப்படியாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை அப்போஸ்தலருடைய பகுதிகளை நம்ம படித்து பார்க்கும்போது பவுலடிகளார் எப்படி ஊழியம் செய்தார் இயேசுவுக்காக என்கிறதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசுவை சந்தித்த பின்பு, இயேசுதான் ரட்சகர் என்பதை அவர் அறிந்த பின்பு அவர் தன்னை முழுவதுமாக இயேசுவுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நம்ம இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நாமும் நம்முடைய வாழ்க்காலம் முடியும் போது, இயேசுவே என் ஆவியை நான் உடைய கரத்துல ஒப்புவிக்கிறேனப்பா, நீர் என்ன காரியமா இந்த பூமியில அனுப்பினீரோ அதை செய்து முடித்தேன் என்று வெற்றிகரமாக ஒப்புவிக்க முடியுமா? பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இந்த நாட்கள்ல கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? நான் இயேசுவுக்காக இதையும் செய்ய முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய காரியங்களை தவறி விட்டேன்னு, இயேசு என்னை மறுபடியும் மன்னித்து சேர்த்துக் கொள்வாரா? நானும் இயேசுவுக்காக முடிவு புரிந்து நிலைத்து நிற்க விரும்புகிறேன். இயேசுடைய கரத்துல நானும் இதே போல நான் ஒப்புவிக்க விரும்புகிறேன். என்னை இயேசு ஏற்றுக்கொள்வாரா என்று கலக்கத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்னே ஒன்று செய்தா போதும். இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொண்டா போதும். இயேசுவே என்னை ஒரு விசை கூட உங்க ரத்தத்தினால் கழுவும் என்று சொன்னா போதும். இயேசுவே என்னை மறுபடியும் உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பை கொடுத்து சகல ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். பிரியமானவர்கள, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே என்னை ரட்சியுமாப்பான்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை கழுவும். பிரியமானவர்கள, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் மட்டுமே மீட்பு உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த பூமியிலே பிறந்த நாம் அவருக்காக நாம் முடிவு புரிந்து நிலைத்து நிற்க வேண்டுமானால், இயேசு எப்படி கடைசியில் தன்னை பிதா கையில் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாமும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து, ஆண்டவரே நானும் உங்களுக்காக நல்ல ஓட்டத்தை ஓடினேன் என்று பவுல் சொன்னது போல சொல்லும்படியாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை போராட்டங்களின் மத்தியிலும், எத்தனை வேதனைகளின் மத்தியிலும் கர்த்தருக்காக இந்த பூமியில நாம் நிற்கும் போது மாத்திரமே இயேசு பிதா கையில தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தது போல நாமும் இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் என்னை உங்களுக்கு முழுதுமா ஒப்புவிக்கிறேனப்பா, இம்மட்டும் என் கூட இருந்தீங்க நாம் சொல்ல முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசு என்ன செய்தார் அதை நாம் செய்வோம். ஏன்னா இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்ல, தன்னுடைய சீஷர்களோடு இருந்து அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஜனங்களை கண்டு மனது உருகினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்து அவர் மனது உருகினாராம். ஜனங்களை பார்த்து வியாதியோடு வந்த மக்களுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார். கண்ணீரோடு வந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்தார்.
அவர் ஒவ்வொரு நேரமும் அவர் கிடைக்கும் நேரம் எல்லாம் பிதாவோடு ஜெபித்தார். முழுதும் ஜெபித்தாரு. அதிகாலையில எழும்பி தூரமான இடத்துல போய் அவர் வனாந்தரமான ஓரிடத்திற்கு புறப்பட்டு போய் ஜெபித்தார் என்று மார்க் 1:35 படிக்கிறோம். இப்படியா இயேசு நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனாரே. இயேசு நமக்காக நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரே. மாதிரி ஜபத்தை செய்து கொடுத்தாரே. இந்த பூமியில வாழ்கிற நாம் இயேசுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று அழகாக சொல்லி கொடுத்தாரே. மலை பிரசங்கத்துல அழகான பாக்கிய வசனங்களை 8 வசனங்களை சொன்னாரே. எப்படி ஆவியில் எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாரே. பரிசுத்தமுள்ளவளாக வாழ வேண்டும் என்று சொன்னாரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவளாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தாரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த அளவுக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நிலைநிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பிதா இந்த பூமிக்கு அனுப்பினார். யோவான் 3:16 படிக்கிறோம். நாம் அழிந்து போகாதபடிக்கு நாம் மீட்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாகும்படியாக பிதா இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோமே. அதே போல நம்ம எல்லாரும் இந்த பூமியில பிறந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன நோக்கத்தோடு இயேசு இந்த பூமியில நம்மை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். வேதம் 66 புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 39 புஸ்தகங்கள், பழைய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டுல மொத்தம் 66 புஸ்தகங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல முக்கியமா பவுல் 14 நிரூபங்களை நமக்கு எழுதி எப்படியாக இயேசுக்காக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. இயேசு நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனாரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் கவலையோடு இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியாகத்தானே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஜெயமே இல்லையே, நான் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 படிக்கிறோமே. இயேசுதான் வார்த்தை என்று யோவான் 1:1 பார்க்கிறோமே. அந்த வார்த்தை ஜீவன் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான் ஒளி. ஆகவே இந்த வார்த்தை உங்கள் குடும்பங்களுக்குள்ள அற்புதத்தை கொண்டு வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்துல நீங்க வேணா கண்ணீரோடு இருக்கலாம், ஒருவேளை கஷ்டத்தோடு இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் எங்க குடும்பத்துல நடக்கலையே, நாங்கள் எப்படி இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், எங்களுடைய வாழ்க்கையில விடுதலையே இல்லையா, மீட்பே இல்லையா, நாங்கள் எப்படி எங்கள் ஆவியை பரிசுத்தத்தோடு தேவ கரத்துல ஒப்புவிக்க முடியும் என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்த்த ஒவ்வொரு முகங்களையும் இயேசு பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். இயேசு உங்கள் வேதனைகளை மாற்றுகிறார். இயேசு உங்களோடு இருப்பார். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பயப்படாதேன்னு சொன்னாரு. வேத புஸ்தகத்துல 366 தடவை பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாரு. கவலையே பட வேண்டாம். இயேசு நம்மோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு சிலுவையிலே மொழிந்த இந்த வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாள் அளவும் பிதா என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பூமியில அனுப்பினாரோ அதை செய்து முடித்தார். அதை வெற்றிகரமாக செய்து தன்னுடைய ஆவியையும் பிதாவிடத்துல ஒப்பு கொடுத்தார். நாம் அதே போல இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு இந்த பூமியிலே நம்மை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக, அந்த நோக்கத்தை தேவனுக்காக செய்கிறவர்களாக நாமும் அதே போல இயேசு கொடுத்த காரியங்களை செய்து முடித்தேன் ஆண்டவரே, என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நிலை வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஏன்னா இயேசு ரொம்ப நல்லவர். இயேசுடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஜீவாப்பா நானேன்னு சொன்னாரு. 5 அப்பா 2 மீன்களை 5000 பேருக்கு அவர் போஷித்து கொடுத்தார். திரளான ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறதை பார்த்தார். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி சீஷர்கள்ட்ட கட்டளையிட்டாரு. அவர் சொன்னாரு, இவங்களுக்கு நீங்க ஆகாரம் நீங்களே கொடுங்கள், இல்லைன்னா இவங்க வழியில் சோர்ந்து போவார்களே. எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர் இல்லையா? இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு அவர் ஜீவ அப்பமாக மன்னாவாக இருக்கிறார். அதுக்குதான் இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமா இருக்கு. ஜீவ அப்பா நானேன்னு சொன்னார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து திரிந்த போது, அவர்கள் உணவு கேட்ட போது மன்னா கொடுத்தார், இறைச்சி கேட்ட போது காடை கொடுத்தார், தண்ணி கேட்ட போது தண்ணி கொடுத்தார். அவர்களை வனாந்தரத்திலே வழி நடத்தினார். அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்தரிக்க வைத்தார். அதே போல பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அங்கலாய்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு சிலுவையிலே மொழிந்த அந்த 7 வார்த்தைகள் மூலம், இந்த 7வது வார்த்தையின் மூலம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்களும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ போறீங்க.
இதுவரைக்கும் கவலையோடு இருக்கிறீங்களா? இன்று தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். இன்று உங்கள் கவலைகளை மாற்றுகிறார். இன்று உங்கள் பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஏசப்பா கிட்ட உங்களை அர்ப்பணிங்க. ஏசப்பா, என்னை முழுதுமா உடைய கரத்துல கொடுக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதும். ஏசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்களும் எப்படி பிதாவிடத்துல இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல, இயேசுவே என்னை முழுதுமா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா, நீர் என்னை நடத்தும் என்று சொல்ல முடியும். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். இயேசு உங்கள் வியாதியை சுகமாக்குகிறார். இயேசு சிலுவையிலே மொழிந்த வார்த்தையின் மூலமாக இன்று முழு மனுக்குலத்திற்கும் வியாதிகளை அவர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. வேத வசனங்கள் எல்லாம் ஜீவனாயும் வல்லமையாயும் உள்ளதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, கவலைப்பட வேண்டாம். இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்தா போதும். அன்புள்ள இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த ஒரு முகம் கூட வெட்கப்படல. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். நம்மை மீட்கும்படியாய், நாம் வாழ வைக்கும்படியாய், நான் இந்த பூமியிலே குறைவுகள் மாறி, சாபங்கள் மாறி, பாவங்கள் மாறி, தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய் இயேசு தன்னையே அர்ப்பணித்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் படிக்கிறோம். இயேசு தன்னையே தாழ்த்தினார். அவர் அப்படி தாழ்த்தினதுனால எல்லா ஜனங்களும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லும்படியா, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லும்படியா, எல்லா முழங்காலிலும் முடங்கும்படியா இயேசுவை அப்படியே அவருடைய நாமத்தை உயர்த்தினார். பிதா இயேசுடைய நாமத்தை உயர்த்தினார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் தெளிவாக பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள், அப்போது உங்கள் வாழ்க்கையில வெற்றி வரும். பிரியமானவளே, இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்களும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உங்களையும் இயேசுடைய கரத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கையை செய்து முடித்து நீங்களும் வெற்றியோடு ஒப்பு கொடுக்க முடியும். பிரியமானவளே, இயேசுடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. முழுவதுமாக இயேசு கையில கொடுங்க. இயேசு உங்களை பார்த்து கொள்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். நீங்கள் கலங்கவும் வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம் என்று இயேசு சொல்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. பலங்கொண்டு திடமனதா இருன்னு சொன்னார். அன்புள்ள ராஜாதி ராஜா, அன்புள்ள ராஜாதி ராஜா, சிறுமந்தையே ஒரு சொல்லாரு, ராஜ்யத்தையே கொடுக்க தேவன் உனக்கு மேல பிரியமா இருக்காருன்னு சொல்லி ராஜ்யத்தையே உனக்கு கொடுக்கிறார். நீ கலக்காத, கவலைப்படாத. கவலைப்படுகிறதுனால் ஒரு சரீரத்துல ஒரு முளத்தை கூட உன்னால கூட்ட முடியாதுன்னு சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கவலையை விட்டு விடுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னார். அவர் சொன்னாரு பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்தியேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் சொன்னாரே. தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். பிரியமானவளை, நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். முழுதுமா உங்களை இயேசுக்கு அர்ப்பணித்து விடுங்க. இயேசுவே, என்னை முழுதுமா உடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரை. நானும் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா, என்னை உடைய கரத்துல கொடுக்கிறேனப்பான்னு சொல்லுவீங்களா? அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா இயேசு ஏற்றுக்கொள்வார். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கல்வாரி சிலுவையிலே இயேசுப்பா நீங்க கூறின அந்த 7வது வார்த்தை, பிதாவே என் ஆவியை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? உம்முடைய ஆவியை நீ ஒப்பு கொடுத்தீங்களா ஆண்டவரே? அந்த நீ சொன்ன அந்த வெற்றி வார்த்தை இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அற்புதத்தை செய்யத்தக்கதாக உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியா நாங்கள் உம்மை வருந்தி அழைக்கிறோம் ஐயா. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுடைய அற்புதம் கடந்து வருவதாக, தடைகள் மாறுவதாக. எந்தெந்த குடும்பங்கள்ல கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவே நீர் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து ஆண்டவரே முழு மனுக்குலத்துக்கு உங்க ரத்தத்தை சிந்தி ஆண்டவரை மீட்டீரோ, எப்படி உங்களை முழுதுமாக பிதா கையில உங்க ஆவியை ஒப்பு கொடுத்தீரோ, அதே போல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாவே தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாறி வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் தங்களை முழுதுமாக உடைய கரத்திலே அர்ப்பணிப்பதற்கும் ஏசப்பா இந்த நாளிலே கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஏசப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீ தனித்தனியாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. கவலைகள் மறைந்து போவதாக, வியாதிகள் ஒளிந்து போவதாக, சத்துடைய கிரியைகள் அழிந்து போவதாக.
நீர் இந்த சத்துரு கிரியைகளை அழிக்கும்படிக்கு தானப்பா உங்களை முழுவதுமாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிச்சம் வருவதாக இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக நன்றி. தாழ்த்தி உங்க கரத்திலே கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இதனால் வரும் கனமைமை துதி உங்களுக்கு மட்டும் செலுத்துகிறோம். இயேசு ரட்சமூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேட்ட இந்த 7வது வார்த்தையின்படியாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன இந்த 7வது வார்த்தையின்படியாக உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவுக்காக வாழ்வதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்கள் குடும்பங்களில் அளவில்லாத சந்தோஷத்தை தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. என்னை நேசிக்கின்றாயா? என்